வணக்கம். கரன், துஷணன் மற்றும் ஆயிரக்கணக்கான அரக்கர்களை ராமர் வதம் செய்த போது அந்த போர்க்களத்திலிருந்து தப்பிய அகம்பனன் என்ற அரக்கன் விரைந்தோடி ராவணனை அடைந்தார். அரசே, ஜனஸ்தானத்தில் ஆயிரக்கணக்கான அரக்கர்கள் அழிக்கப்பட்டார்கள். கரனும் யுத்தத்தில் மாண்டான். நான் எப்படியோ தப்பி பிழைத்து இங்கே ஓடி வந்திருக்கிறேன் என்று கூறி அவர் ராவணனை வணங்கி நின்றார். இதை கேட்ட ராவணனின் கண்கள் சிவந்தன. அகம்பனனை விழுங்கி விடுபவன் போல் பார்த்த அவன், நினைத்தவர்கள் உள்ளத்தில் எல்லாம் நடுக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த ஜனஸ்தானத்தை அழிக்க முற்பட்டவர் எவன்? தன் உயிரை துறக்க முடிவு செய்துவிட்ட அவன் யார்? உலகிலும் அழைக்கலம் புக வழி இல்லாமல் என்னை விரோதித்து கொள்ள துணிந்துவிட்ட அவன் யார்? என்னிடம் மோடிவிட்டு நிம்மதியாக இருக்க இந்திரனாலும் முடியாது, குபேரனாலும் முடியாது, யமனாலும் முடியாது, அந்த விஷ்ணுவினாலும் முடியாது. காலத்துக்கும் நானே கால கூறும் அழிவு யாரால் ஏற்பட்டது என்பதை சொல். ராவணன் பேசியதை கேட்டும் கூட அகம்பனனின் பயம் தணிந்து விடவில்லை. அவன் பலவாறாக தயங்கி நின்ற போது ராவணன் தான் அவனை பாதுகாக்கவும் அவனுக்கு தன்னால் எந்த ஆபத்தும் இல்லை என்று கூறிய பிறகு அகம்பனன் ஒருவாறாக மனதை தேற்றுக்கொண்டு ஜனஸ்தானத்து நிகழ்ச்சிகளை பற்றிய விவரங்களை ராவணனுக்கு சொல்லத் தொடங்கினான். தசரத மன்னனுக்கு ராமன் என்ற பெயரில் ஒரு மகன் இருக்கிறார். நீண்ட கைகள், பரந்த தோள்கள், நிகரில்லாத பலம், எல்லையில்லாத வீரம் ஆகியவற்றை கொண்ட அவர் சிங்கம் போன்று தோற்றமளிக்கிறார். ஜனஸ்தானத்தில் அவன்தான் கரனையும் துஷணனையும் கொன்றுவிட்டான். இப்படி அகம்பனன் கூறிய தகவலை கேட்ட ராமர், அகம்பனா, அந்த ராமனுடன் ஜனஸ்தானத்துக்கு இந்திரனோ அல்லது மற்ற தேவர்களோ வந்திருக்கிறார்களா என்று கேட்டார். தேவர்கள் யாரும் அவனோடு வரவில்லை. அந்த கவலை நமக்கு தேவையில்லை என்று கூறிய அகம்பனன் மேலும் தொடர்ந்தார். வில்லாளிகளில் அந்த ராமன்தான் முதல்வன் என்பதில் எனக்கு சந்தேகமில்லை. தெய்வீகமான பானங்களை அவர் பெரும் லாவகத்துடன் கையாள்கிறார். வீரத்தின் உச்சியை அவர் தொட்டுவிட்டார். அவருடைய இளைய சகோதரனாகிய லக்ஷ்மணனும் மிகப்பெரிய வீரனாகவே தெரிகிறார். சந்திரனை நிகழ்ந்த முகம் கொண்ட அவர் பேசினால் இடி முழக்கத்தை கேட்பது போல் இருக்கிறது. அவரோடு சேர்ந்து ராமன் நிற்கும் போது பெரும் காற்றும் பெரும் நெருப்பு சேர்ந்து நிற்பது போல் தெரிகிறது. ராமர் ஒருவேளை தனியாக நின்று ஜனஸ்தானத்தில் இந்த பெரும் நாசத்தை விளைவித்தார். பயந்தோடிய நமது அரக்கர்கள் எந்த திசையை நோக்கினாலும் அங்கு அவர்கள் கண்களுக்கு ராமர் நிற்பது போலவே தோன்றியது. அப்படிப்பட்ட நினைத்து பார்க்க முடியாத ஒரு வேகத்தை ராமர் அந்த போர்க்களத்தில் காட்டினார். இப்படி ஜனஸ்தானத்தில் நடந்ததை அகம்பனன் விவரித்தவுடன் ராவணன், நானே ஜனஸ்தானத்துக்கு சென்று அந்த ராமன், லக்ஷ்மண் ஆகியோரின் கதையை முடித்து வைக்கிறேன் என்று கூறினார். இதை கேட்ட அகம்பனன், அரசே, நான் சொல்வதை சற்று கேளுங்கள் என்று கூறி மேலும் தொடர்ந்தார். ராமருக்கு கோபம் ஏற்பட்டுவிட்டால் அதன் பிறகு அவரை அடக்குவது என்பது யாராலும் முடியாத காரியம் என்று நான் நினைக்கிறேன். பாய்ந்தோடும் காற்றாத்து வெள்ளத்தையும் தன்னுடைய பானங்களினால் நிறுத்திவிட ராமனால் முடியும். வானத்திலேயே ஒளி வீசி திகழும் நட்சத்திர மண்டலங்களையும் கிரகங்களையும் கூட தன்னுடைய அஸ்திரத்தால் இழுத்து கீழே தள்ளிவிட ராமரால் முடியும். ராமரை போரில் வெல்வது என்பது எளிதான காரியமல்ல. அரக்கர்கள் மட்டுமல்ல, அவர்களோடு தேவர்களும் சேர்ந்து கொண்டாலும் கூட ராமனை போரில் வீழ்த்துவது நடக்காத காரியமே. ஆனால் அவருக்கு மரணத்தை ஏற்படுத்த ஒரு வழி இருக்கிறது. தயவு செய்து நான் சொல்வதை கவனத்துடன் கேளுங்கள். அகம்பனன் தொடர்ந்தார். ராமரோடு அவர் மனைவி சீதையும் வந்திருக்கிறார். உலகில் அவளை விட ஒரு சிறந்த பெண் இருக்க முடியாது. மெல்லிய இடை, சீரான அங்கங்கள் ஆகியவற்றை கொண்ட அவள் பெண்மைக்கே பெருமை சேர்ப்பவள். ஒரு கந்தர்வ பெண்ணையோ, ஒரு தேவலோக பெண்ணையோ, ஒரு நாகலோக கண்டிகையோ சீதையோடு ஒப்பிட முடியாது என்று கூறுகிற போது மற்ற மனிதகுல பெண்களை அவளோடு ஒப்பிட்டு பேசுவது எவ்வாறு சரியாக இருக்கும்? அவளுக்கு ஈடு இணை கிடையாது. ஏதாவது ஒரு வகையில் ராமனின் கவனத்தை திசை திருப்பி அங்கிருந்து அவளை அகற்றிவிட்டு சீதையை பலாக்காரமாக நீங்கள் தூக்கி வந்துவிட்டால் அதன் பின்னர் அவரை பிரிந்து உயிர் வாழ முடியாமல் ராமர் மரணத்தை தழுவுவான். இதில் சந்தேகமில்லை. அகமனன் கூறிய யோசனை ராவணனின் மனத்துக்கு பிடித்துவிட்டது. மிக சரியே. நான் என்னுடைய தேரோட்டியுடன் சென்று அந்த சீதையை இந்த சிறப்பு வாய்ந்த நகரத்துக்கு நாளை காலையில் கொண்டு வந்து விடுகிறேன் என்று அவர் கூறினார். அதன் பின்னர் தேரை எடுத்துக்கொண்டு புறப்பட்ட ராவணன் மாரீசனை காண்பதற்காக அவருடைய இருப்பிடம் நோக்கி சென்றார். தன்னுடைய ஆசிரமத்தை நாடி வந்த ராவணனை தாடகையின் மகன் மாரீசன் வரவேற்று உபசரித்தார். பின்னர், அரசரே, உங்களுடைய ராஜ்யத்தில் ஒரு குறையும் இல்லை என்று நம்புகிறேன். அங்கு யாருக்கும் எந்த ஆபத்தும் இல்லை என்று நம்ப விரும்புகிறேன். ஆனால் நீ திடீரென்று அவசரமாக என்னை காண வந்திருப்பதால் என் மனதில் சந்தேகம் எழுகிறது. அரசர்களின் அரசரே, எல்லாம் நலமாக இல்லையோ என்ற எண்ணம் எனக்கு தோன்றுகிறது என்று ராவணனை பார்த்து மாரீசன் சொன்னார். பெரும் புகழ் வாய்ந்த ராவணன், அன்புக்குரிய எனது நண்பனே மாரீசா, கரனும் ஆயிரக்கணக்கான அரக்கர்களும் ராமனால் கொல்லப்பட்டார்கள். அழிக்க முடியாத ஜனஸ்தானத்தை அவர் நாசம் செய்துவிட்டார். அவருடைய மனைவியை அபகரித்துவிட நான் முடிவெடுத்திருக்கிறேன். இதில் உன் உதவி எனக்கு தேவைப்படுகிறது என்று சொன்னார். சீதையை நீ அபகரித்து விடலாம் என்ற யோசனையை உனக்கு சொன்ன அந்த உன்னுடைய விரோதி யார் என்று ஆரம்பித்த மாரீசன் மேலும் பேசினார்.
உன்னை அறிந்தவர்கள், உன்னால் மகிழ்விக்கப்பட்டவர்கள். அவர்களில் இந்த தவறான வழியை உனக்கு காட்டியது யார்? சீதையை இலங்கைக்கு கொண்டு வந்துவிடு என்று உனக்கு யோசனை சொல்லி உன்னுடைய அழிவுக்கு திட்டமிடுபவர் எவர்? அந்த யோசனையை உனக்கு கூறியவன் நிச்சயமாக உன்னுடைய விரோதிதான், அதில் சந்தேகமில்லை. நீ கவனக்குறைவாக இருக்கிற போது உன் தலையில் அடித்து உன்னை வீழ்த்துவது போல இந்த யோசனையை உனக்கு எவனோ தெரிவித்திருக்கிறான். ராமருக்கு கோபம் வந்தால் அவர் மதம் கொண்ட யானைக்கு நிகரானவர். அவரை நீ ஏறெடுத்து பார்ப்பது கூட உனக்கு நல்லதல்ல. அவர் உறக்கத்தில் இருந்தால் அதை கலைப்பது கூட உனக்கு நல்லதல்ல. ஆழம் காண முடியாத சமுத்திரம் அவர். அவருடைய வில் அந்த சமுத்திரத்துள்ள முதலைகள், அவருடைய அம்புகள் அந்த சமுத்திரத்தில் எழும் பேரலைகள், அவருடைய தோல் வலிமை அந்த சமுத்திரத்தின் ஆழத்தில் இருக்கும் சுழல். நீ அதில் சிக்குவது உனக்கு நல்லதல்ல. உன்னுடைய மனைவிமார்களோடு நீ உல்லாசமாக இரு. ராமர் அவர் மனைவியோடு வாழட்டும். நீ கொண்ட இந்த எண்ணத்தை விட்டுவிடு, இலங்கைக்கு திரும்பி செல், அதுதான் உனக்கு நல்லது. இப்படி மாரீசன் கூறிய அறிவுரையை ஏற்று ராவணன் சீதையை அபகரிக்கும் எண்ணத்தை கைவிட்டு மீண்டும் இலங்கைக்கு திரும்பினார். இதற்கிடையே கரண், துஷணன் ஆகியோரின் வதத்தை கண்டு பயந்து அலறி ஓடிய சூர்ப்பனகை ராவணனை காண்பதற்காக வந்து சேர்ந்தார். அவர் வந்தபோது வாயு தேவதைகள் புடைசூழ இந்திரன் அமர்ந்திருப்பது போல ராவணன் 7 அடுக்கு அரண்மனையில் பெரும் ஒளி வீசிக்கொண்டு தங்கத்தினால் செய்யப்பட்ட சிம்மாசனத்தில் சூரியனுக்கு நிகரானவனாக அமர்ந்திருந்தார். கந்தவர்களாலும் ரிஷிகளாலும் தேவர்களாலும் அழிக்கப்பட முடியாத அவர் யமனை போல் தோற்றமளித்தார். இந்திரனின் யானையாகிய ஐராவதம் ஒரு போரில் ஏற்படுத்திய காயங்களின் வடுதுகளும் தேவர்கள் வீசிய இடி போன்ற ஆயுதங்களினால் விளைந்த காயங்கள் ஏற்படுத்திய வடுக்களும் அவர் உடலில் காணப்பட்டன. அரச லட்சணங்கள் அனைத்தும் பொருந்தியிருந்தவராக திகழ்ந்த அவர் பலவிதமான ஆபரணங்களை அணிந்திருந்தார். அவர் சமுத்திரங்களை கடந்தவர், மலைகளை பெய்தெறிந்தவர், தெய்வத்தன்மை படைத்த ஆயுதங்களை கையாளும் வல்லமை படைத்தவர். நாகர்களின் அரசனாகிய வாசுகியை தோற்கடித்து தஷனையும் வீழ்த்தி அவருடைய மனைவியை கவர்ந்தவர். கைலாயத்துக்கு சென்று குபேரனை வென்று நினைத்த இடத்துக்கு செல்லக்கூடிய அவருடைய புஷ்பக விமானத்தை படித்தவர். இந்திரனின் நந்தவனத்தையே அழித்து காட்டியவர். ஒரு பெரும் மலையை ஒத்தவராக நின்று தன்னுடைய கைகளில் சூரியனையும் சந்திரனையும் தடுத்தவர். கடுமையாக தவம் புரிந்து தன்னுடைய 10 தலைகளில் 9ஐ ஒவ்வொன்றாக கிள்ளி வேள்வி தீயில் இட்டவர். இந்த தவத்தின் பயனாக தேவர்கள், கந்தவர்கள், ராட்சசர்கள், பறவைகள், பாம்பினங்கள் என்று மனிதர்கள் நீங்களான மற்ற எந்த ஒரு சக்தியிடத்தும் தனக்கு மரணம் கிடையாது என்ற வரத்தை பெற்றவர். யாகங்களை அளிப்பவர், பிறரின் மனைவிகளை கவர்பவர், தர்ம நெறிகளை புறக்கணித்தவர், உலகங்களுக்கும் பேராபத்தாக திகழ்ந்தவர், அனைத்து உலகங்களையும் நடுங்க செய்தவர். எதிரிகளை வாட்டுகிற இப்படிப்பட்ட அந்த அரக்க மன்னன் முன்னிலையில் வந்து சூர்ப்பனகை நின்றாள். இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்க்ரீனில் வர வீங்கிற ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து என்ன நடந்தது என்பதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை ராமாயண கதை நம் சேனலில் போடப்படும். அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.